தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஜெசிந்தா மேரி என்பவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் சிலுவை அந்தோணியாள் என்பவருடைய நினைவு பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா வாழ்வை அளிக்க வேண்டும் என்று இவர்கள் எந்நாளும் எப்பொழுதும் பிறருடைய தோழமையிலே சங்கமிக்கவும் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற பேரின்பத்தை இறைவன் இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று இந்த பலியிலே மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, என் அன்னையாம் திரு அவை அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவையும் இந்திய நாடு சுதந்திரமடைந்த 75வது பெருவிழாவையும் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். எனவே நாம் இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அன்னையை பாதுகாவலியாக அவருடைய பாதுகாவலிலே வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாளை போன்று நாமும் சமூகத்திற்கு எடுத்துக்காட்டான நலமான நல்வாழ்வை வாழவும், அதே போல பல்வேறு மனிதனுடைய கடினமான உழைப்பினால் நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறது. இந்த சுதந்திரத்தை தொடர்ந்து நாம் பேணி பாதுகாக்கவும் இந்திய மக்கள் அனைவரும் சுதந்திரத்தோடும் அமைதியோடும் எல்லா வளங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்றும், நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவரும் மக்கள் நலனிலே அக்கறை கொண்டு வாழவும், அதன் வழியாக நல்ல ஒரு சமத்துவ சமூகத்தை கட்டியெழுப்ப இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாளை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னை ஆகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 19 மற்றும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6, 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளையை பெற்றெடுத்தவுடன் அதை விழுங்குமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புகோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணையிலிருந்து இருந்த இடத்திலிருந்து பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் இருந்து ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவருக்கும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 56 வரை. மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றில் மாட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார்.
வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா மற்றும் நம்முடைய தாய் நாடு சுதந்திரம் பெற்ற அந்த விழா வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, அன்னையானவள் உடலோடு ஆன்மாவோடு விண்ணகம் எடுத்து சென்ற நிகழ்வை இன்று அன்னையாம் திரு அவை கொண்டாடுகின்றது. இந்த உலகத்திலே எந்த ஒரு பெண்மணிக்கும் கிடைக்கப்படாத ஒரு பரிசை கடவுள் அன்னைக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த அன்னை உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார். இந்த உலகத்திலே அவர் இருந்த பொழுது தன்னுடைய மகனை கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே பயணிப்பதற்கு அவர் மிகவும் உறுதுணையாக இருந்தார். இறைமகன் இயேசு விண்ணகம் சென்ற பின்பு அந்த சீடர்களை வலுவூட்டி உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற தன்னுடைய மகனுடைய வார்த்தைகளுக்கு அவர் ஊன்றுகோலாக அதற்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற விதத்திலே அன்னை மரியாளுடைய வாழ்வு அமைந்திருந்தது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த 2ஆம் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இன்று பாடிய தியான பாடலும் அன்னை மரியாளுடைய அந்த சிந்தனையை, அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த விடுதலை தாகத்தை, சிந்தனையை நாம் இன்று வாசிக்க கேட்டோம், பாடலாகவும் கேட்டோம். அன்னை மரியாள் இந்த சமத்துவ உலகத்தை உருவாக்குவதிலே அவர் கண்ணும் கருத்துமாக அவர் செயல்பட்டார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதற்காகவே அர்ப்பணித்தார். எனவே தன்னுடைய மகன் அன்னை மரியாளுக்கு இந்த உடலோடு ஆன்மாவோடு தன்னுடைய மகனிடத்திலே செல்லுகின்ற மிக உயர்ந்த அன்பு பரிசை கொடுத்தார். இந்த உலகத்திலே யாரும் தன்னுடைய தாய்க்கு அல்லது தந்தைக்கு கொடுக்க முடியாத மிக பெரிய அன்பு பரிசை கடவுள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய தாய் அன்னை மரியாளுக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் இன்று நிற்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய பெற்றோர். அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம். அவர்கள் இல்லை என்றால் நாம் இன்று இருக்க முடியாது. நம்மை உருவாக்கி ஆளாக்கி நம்முடைய ஆளுமையை செதுக்கி இந்த நிலைக்கு நாம் உயர்ந்து நிற்கிறோம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை, அர்ப்பணம், தியாகம், அவருடைய உழைப்பு தான் காரணியாக இருக்கிறது. எனவே நாம் அப்படிப்பட்ட நம்முடைய பெற்றோருக்கு நாம் எதை அன்பு பரிசாக கொடுக்கிறோம்? இறைமகன் இயேசு தன்னை உருவாக்கிய, தன்னை நெறிப்படுத்திய, ஆளுமை படை உருவாக்கிய, கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப வழிநடத்திய தன்னுடைய தாய்க்கு அவர் விண்ணகம் என்ற ஒரு அன்பு பரிசை கொடுத்தார். எனவே நாம் அனைவரும் நம்முடைய தாய்க்கு, தந்தைக்கு எதை அன்பு பரிசாக நாம் கொடுக்க இருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். இந்த சமூகத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே பெரும்பாலும் பெரியவர்கள் மதிக்கப்படுவதில்லை, அன்பு செய்யப்படுவதில்லை. அதிலும் நம்முடைய முதியவர்கள்
கண்டுகொள்ளப்படுவதில்லை. ஒருவேளை இந்த சமூகத்திலே உழைக்கின்ற அந்த ஆற்றல் இருக்கின்ற வரைதான் நாம் பெற்றோரையும் மதிக்கிறோம். தாயை பாருங்கள், தாயுடைய அன்பை பாருங்கள். நாம் காலையிலே தூயில் கொள்ள மறந்தாலும் அந்த அன்னையானவள் காலையில் எழுந்து சமைத்து எல்லாருக்கும் உணவு பரிமாறி இரவு நாம் படுக்கைக்கு செல்லுகின்ற வரை நம்மை அவர்கள் முடியாமல் இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கின்றாள். நமக்காக வலிகளை தாங்குகின்றாள், எல்லா கொடுமைகளையும் தாங்குகின்றாள், கஷ்டங்களை தாங்குகின்றாள். எனவே நாம் எதை அன்பு பரிசாக நம்முடைய அன்னைக்கு கொடுக்கின்றோம்? எதை கொடுக்க முடியும்? நம்முடைய அன்னை மகிழ்ச்சியோடு கடைசி மூச்சு வரை அவர் மகிழ்ச்சியோடு நாம் கவனித்து கொண்டோம் என்றால் அதுதான் நம்முடைய அன்னைக்கு கொடுக்கின்ற ஒரு அன்பு பரிசாக இருக்க முடியும். அதை நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லி வைக்கலாம். நம்முடைய வயது முதிர்ந்த பெற்றோர், நம்முடைய பெற்றோர், தாத்தா பாட்டி, அதே போல கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும், ஏதோ ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண்மணி, ஏதோ ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு ஆண்மகன், அவள் 2 பேரும் குடும்பத்தை அமைக்கின்றார்கள். எனவே நான் என்னுடைய கணவருக்கு எதை அன்பு பரிசாக கொடுக்க இருக்கிறேன், அதே போல கணவன் என்னுடைய மனைவிக்கு நான் எதை அன்பு பரிசாக கொடுக்க இருக்கிறேன். பிள்ளைகள், நான் என்னுடைய பெற்றோருக்கு எதை அன்பு பரிசாக கொடுக்கிறேன். அதே போல் அவர்களும் அவருடைய பெற்றோருக்கு எதை அன்பு பரிசாக கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? இறைமகன் இயேசு தன்னை உருவாக்கிய அன்னைக்கு, படைத்த அன்னைக்கு, வழிநடத்திய அன்னைக்கு கொடுத்தார். எனவே நாம் கொடுப்பதற்கு தயாரா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, இன்று நாம் சுதந்திரம் அடைந்த 75வது இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எல்லாம் சுதந்திரம் அடைந்திருக்கிறது என்று மார்தட்டி கொள்ளுகிறோம். இன்று நாம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எவற்றிலெல்லாம் நாம் சுதந்திரம் அடைந்து இருக்கிறோம், எவற்றிலெல்லாம் நாம் சுதந்திரம் அடைய வேண்டி இருக்கிறது. இன்று பத்திரிகை துறையிலே சுதந்திரம் இல்லை, பேசுவதற்கு சுதந்திரம் இல்லை, மனிதன் சுயமாக வேலை செய்வதற்கு சுதந்திரம் இல்லை, இன்று எங்கும் சுதந்திரம் இல்லை. எந்த ஒரு மனிதன் இந்த சமூகத்திலே அவன் ஒரு சமூகத்தினுடைய அழுக்குகளை, அநீதிகளை சுட்டி காட்டுகின்றானோ உடனே அவன் போராளியாக அங்கே கருதப்படுகின்றான். அவனுடைய குரல் வளைகள் நெரிக்கப்படுகின்றன, அவன் கொலை செய்யப்படுகிறான். மறுநாள் செய்தியிலே வருகிறது, அவர் அங்கே நடந்து செல்லுகின்ற பொழுது வாகனத்தினால் இடிக்கப்பட்டு இறந்து விட்டார், விபத்துக்குள்ளாகிவிட்டார், இல்லை என்றால் நோயினால் இறந்து விட்டார் என்று ஒரு செய்தி வருகிறது. எனவே இந்த சமூகத்தில் எந்த ஒரு மனிதன் இந்த சமூகத்தினுடைய அழுக்குகளை இனம் கண்டு கொள்ளுகின்றானோ உடனே அவனுடைய இறப்பு ஆரம்பமாகிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாட்டை ஆளுகின்றவர்கள், அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பணிகளை மக்களுடைய நல்வாழ்விற்காக எத்தனை பேர் செய்கிறார்கள்? நிறைய பேர் செய்கிறார்கள், ஆனால் நிறைய பேர் செய்வதில்லை. எனவே தான் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பின்பு நாம் சுதந்திரம் அடையாதவர்கள் போல் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் நேற்று ஒருவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறவர் சொன்னார், நாளைக்கு நாம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிறோம் என்று கேட்கின்றவர்கள் சொன்னார். எங்கே ஃபாதர் சுதந்திரம் இருக்கிறது? எங்கே சுதந்திரம் இருக்கிறது? நாம் நலமோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லையே, நம்மீது அக்கறை கொண்டு வாழ்கின்ற தலைவர்கள் இல்லையே. எனவே எங்கே சுதந்திரம் இருக்கிறது? ஒருவேளை நாம் அந்நியர்களிடத்தில் இருந்திருந்தால் நாம் இன்று இதைவிட மகிழ்ச்சியோடு எல்லாரும் சமத்துவ சமூகத்தோடு வாழ்ந்திருக்க முடியும் என்று சொன்னார்கள். அதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, அதாவது தெருவோர சிறுவர்களுக்காக ஒரு தொன் போஸ்கோ இருந்தார், தொழுநோயாளர்களுக்காக, அனாதைகளுக்காக ஒரு அன்னை தெரசா இருந்தார், உரிமைகள் பறிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ராணி மரியா இருந்தார், மலைவாழ் பூர்வக்குடிய மக்களுடைய நல்வாழ்விற்காக அருள் பணியாளர் ஸ்டான் சுவாமி இருந்தார்.
இன்னும் இந்த சமூகத்திலே எத்தனையோ மக்கள் தங்களுடைய மதங்களை, மொழி, ஜாதி இவற்றையெல்லாம் கடந்த இந்த நாட்டுடைய விடுதலைக்காக தன்னை கையளித்தார்கள். எத்தனை பேர் இளம் வயதில் தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள். அன்புக்குரிய நம் வரலாற்றை பார்த்தோம் என்றால் ஏராளமான மனிதர்கள் தங்களுடைய குடும்பங்களை கூட பொருள்படுத்தாமல் இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் எத்தனை பேர் தியாகம் செய்தார்கள், எத்தனை பேர் தன்னுடைய மானங்களை இழந்தார்கள். அவருடைய அந்த வீரத்தை, தியாகத்தை நாம் எண்ணி பார்க்க நாம் இன்னும் மறந்து விட்டோம். அன்புக்குரியவர்களே, நாம் அண்மை காலத்திலே நாம் அருள் பணியாளர் ஸ்டான் சுவாமி அவர்களுடைய இறப்பை நாம் கேள்விப்பட்டிருந்தோம். அவர் நம்முடைய அரியலூர் மாவட்டத்திலே கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். வட இந்தியாவிலே இந்த மக்களுக்காக, அதாவது குறிப்பாக ஜார்க்கண்டில் சுரங்கங்கள், தொழிற்சாலைகள், புதிய நகரங்கள், அணைகள் கட்டப்படுகின்ற பொழுது அங்கே வாழ்ந்த இந்த மலைவாழ் மக்கள் அகற்றப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு போதுமான நிவாரணம் கொடுக்கப்படவில்லை. எனவே அந்த மக்களுடைய சார்பாக அவர் போராடினார். அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 5வது அட்டவணையில் சொல்லப்பட்டுள்ளது போல் பழங்குடியினரை உறுப்பினர்களாக கொண்டு பழங்குடியினர் ஆலோசனை குழு அமைக்க வேண்டும் என்று ஸ்டான் சுவாமி அவர் குரல் கொடுத்தார். மேலும் 1996 ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட பழங்குடியினர் கிராம பஞ்சாயத்து விரிவாக்க சட்டம், அதாவது பஷா, பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியா, அது செயலாக்கப்படவில்லை. சட்டம் கூறுவது போல் அவர்களை தீர்மானிக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான கிராம சபை அமைக்க மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 1997 சபதா வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. அதாவது பழங்குடியினர் மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதிகளை அந்த பழங்குடியினர் மக்கள் அந்த நிலங்களை உரிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த அவர்களுக்கு சொந்தமான நிலத்திலே இருக்கின்ற கனிம வளம் அது அவர்களுக்கே சொந்தம் என்ற ஒரு சட்டம் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது. எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பழங்குடியினர் மக்கள், மலைவாழ் மக்கள் பொருளாதாரத்திலே முன்னேற முடியும் என்று அந்த தீர்ப்பு சொன்னது. எனவே இதை செயலாக்கம் கொடுப்பதற்காக இந்த அருள் பணியாளர் அந்த இளைஞர்களை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்தினார். கடைசியிலே ஏராளமான பொய் வழக்குகள் போடப்பட்டு அவர் இறந்தார். அன்புக்குரியவர்களே, இன்னும் எத்தனையோ மனிதர்கள் இந்த சமூகத்தில் நல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் லஞ்சம் வாங்கவில்லை என்றால், ஒரு அதிகாரி நேர்மையான அதிகாரி என்றால் அவர் பல முறை மாற்றப்படுகின்றார். அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது. இங்கே மக்கள் மனிதர்களாக இல்லை, மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் அங்கே பிளவுகளாக பிரிக்கப்பட்டு அதன் வழியாக அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் நம்முடைய மண்ணில் நடைபெற வேண்டும். நம்முடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய இனம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இணைந்து நாம் அனைவரும் சமத்துவ சமூக நிலையை அடைவதற்கு, எல்லாரும் சுதந்திரத்தோடு வாழ்வதற்கு நாம் இந்த ஒரு சூழலை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டும். அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, அத்தகைய ஒரு சமத்துவ சமுதாயத்தை தான் அன்னை மரியாள் உருவாக்குவதற்கு ஆசைப்பட்டார். எனவே அன்னை மரியாளுடைய பாதுகாவலிலே வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அத்தகைய எண்ணம் கொண்டவர்களாக நாம் வாழ்வோம். அதாவது முதலாவதாக இறைவன் தன்னுடைய அன்னை மரியாளுக்கு அன்பு பரிசை கொடுத்தார். நாம் நம்முடைய பெற்றோருக்கு, உடன்பிறப்புகளுக்கு, கணவன் மனைவிக்கு, நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கு நாம் எதை அன்பு பரிசாக கொடுக்க இருக்கிறோம்? இரண்டாவது, நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று மார்தட்டி கொள்ளுகின்ற நாம் இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற அவலங்களை தோலுரித்து காட்டி எல்லா மக்களும் சமமாக நீதியோடு வாழ்கின்ற ஒரு அமைதியோடு வாழ்கின்ற ஒரு நிலையை உருவாக்க நாம் ஒவ்வொருவரும் மீண்டும் நாம் போராடுவோம், அதற்காக உழைப்போம், அதற்கான வரவேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.
எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக இறைவன் பாதம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். உம்முடைய அடைக்கலத்திலே வாழ்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல நீர் எவ்வாறு இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக உழைத்தீரோ, விடுதலை சிந்தனைகளை தன்னகத்தை கொண்டது போல தன்னுடைய மகனை இறையாட்சி பணிக்காக கையளித்து இறையாட்சியை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய மகனையே தியாகம் செய்தது போல அன்னை மரியாளுடைய பாதுகாவலிலே வாழ்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அன்னையைப் போல பாவம் செய்யாதவர்களாக, அன்பு கொண்டவர்களாக, பிறர் மீது அக்கறை கொண்டவர்களாக, கரிசனை கொள்ளுகின்றவர்களாக, தங்களுடைய தாங்கள் வாழ்கின்ற சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சமூக மாற்றத்திற்காக உழைக்கவும், பிறருக்கு உதவி செய்யவும், சமூகத்தினுடைய அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கவும், நீதியை நிலைநாட்ட வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரை, நாங்களும் இவ்வாறு இறைமகன் இயேசு தந்தை கடவுள் அதற்காக அன்னை மரியாளுக்கு அன்பு பரிசை காணிக்கையாக கொடுத்தது போல எங்களை உருவாக்கிய பெற்றோருக்காக, எங்களுக்காக தங்களை கையளித்த கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காகவும், பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காகவும் அன்பு பரிசை அவர்களுக்கு நாங்கள் எதை அன்பு பரிசாக இந்த நாளிலே கொடுக்க இருக்கிறோம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக அவர்களுக்கு சொல்லி அதை நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கொடுக்கின்றவர்களாக வாழ வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய நாடு சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்திய நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களாகவும், எங்கள் நாட்டினுடைய வளர்ச்சியில் நலனிலை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பங்களிப்பை கொடுக்கவும், நாடு எங்களுக்கு எதை தந்திருக்கிறது என்பதை விடுத்து நாட்டிற்காக நாங்கள் எதை கொடுத்திருக்கிறோம் என்று உணர்ந்து செயல்பட வேண்டிய அருளை தாரும்.
இந்த நாட்டிற்காக, நாட்டின் சுதந்திரத்திற்காக ஏராளமான மக்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த வேளைகளை அவர்கள் குடும்பங்கள் நினைத்து பார்க்கின்றோம், அவர்கள் தியாகத்திற்காக நன்றி கூறுகின்றோம். எத்தனையோ அந்த குடும்பங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இன்னும் நம்முடைய பிள்ளைகள், இந்த நாடு, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் இது நம்முடைய நாட்டு மக்களுடைய கையிலே அகப்பட்டு சின்ன பின்னமாக உடைக்கப்பட்டு மக்கள் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு ஆதங்கத்தோடு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, எனவே நேரிய உள்ளத்தோடு நேர்மையான பணி செய்கின்ற அதிகாரிகள், அரசியல் தலைவர்களை இனங்கண்டு கொண்டு அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்கவும், இன்னும் இந்த மக்களை மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால் பிளவுபடுத்துகின்ற காரணிகளை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை நாங்கள் ஒதுக்கவும், எல்லா மக்களும் நாங்கள் இணைந்து பயணிக்கும், நாங்கள் அனைவரும் மனிதர்கள், மதம் மக்களை ஒருங்கிணைத்து செல்வதற்கு, சமயம் மக்களை பக்குவப்படுத்துவதற்கு தவிர பிளவுபடுத்துவதற்கு அல்ல. ஒவ்வொருவரும் அவரவர்கள் மதங்கள், சமயத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க அந்த நம்பிக்கையை நாங்கள் போற்றி பாராட்டவும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டிய நல்லுள்ளத்தை தாரும். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் இந்த நாடு நலமான பாதையை நோக்கி பயணிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கிரியாவுக்கிகளாக இருந்து செயல்பட வேண்டிய அருளையும் ஆசிரியையும் தாரும். அன்பு ஆண்டவர், இந்த வேளையிலே எங்களுடைய பங்கு சமூகத்திற்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பங்கை ஆசீர்வதையும், பங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதையும், எல்லா விதமான நன்மைகளால் நலன்களால் நிரப்பியலும், குடும்பங்களை அமைதியும் சமாதானத்தை, ஒற்றுமை, வளர்ச்சி, நல்ல வேலை வாய்ப்பையும், நோயற்ற ஒரு குடும்பங்களாக வாழ வேண்டிய அருளை தாரும். எங்களுடைய ஆலய பணிகளை நிறைவாக நீர் ஆசீர்வதையும். அன்பு ஆண்டவருடைய ஆலய பணிகள் திட்டமிட்டபடி மே மாதத்திற்குள்ளாக அது நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரவும் வேண்டிய அருளை பொழிந்தருளும். எனவே ஒவ்வொரு பணியாளர்களும், வேலையாளர்களும், பொறுப்பாளர்களும் அவருடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படவும் நாங்கள் ஒவ்வொருவரும் தாராள உள்ளத்தோடு நாங்கள் தொடர்ந்து கொடுக்கவும், அதன் வழியாக இன்னும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அருளையும் ஆசீர்வதியும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
சகோதரிகளை என்னுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து உமது கை நீட்டி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையை மாறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவராமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது:
ஆகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலர் பேராயர் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை
அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த பால்ராஜ் ஜெயராணியுடைய மகள் அஸ்மிதாவுக்கும் கோட்டாறுமறை மாவட்டம் பாரதிபுரம் பங்கை சார்ந்த நேசமணி மரிய லில்லி ஐடவாயுடைய மகன் லெலின் தர்சனுக்கும் திருமணம். நமது பங்கை சார்ந்த லாரன்ஸ் விமலா மேரியுடைய மகன் பினவுக்கும் ஏற்றக்கோடு பங்கை சார்ந்த பாலஸ் டெய்ஸுடைய மகள் கரோலின் இசிதாவுக்கும் திருமணம். நமது பங்கை சார்ந்த ஜேம்ஸ் மேரி எக்பர்ட் மேரி இவருடைய மகள் ஜெஸ்மி டெசிற்றுக்கும் தக்கலை மறை மாவட்டம் நித்திரவிளை பங்கை சார்ந்த வல்சலம் மேரி குளோரிமா இவருடைய மகன் அகர்ஸுக்கும் திருமணம். சூசேபுரம் பங்கிலை சூசேபுரத்தை சார்ந்த நேசையன் பால் தங்களுடைய மகன் ராபின்சனுக்கும் பாலவிளை பங்கை சார்ந்த ஆல்பர்ட் ராஜ் மேரியுடைய மகள் அபிசா பேபிக்கும் திருமணம். இந்த வார வழிபாட்டை சிறப்பித்த அந்தோனியர் இறை மக்களுக்கு நன்றி. வருகின்ற வார வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் சூசேபர் அன்பி இறை மக்கள். நமது பங்கிலே ஸ்டூபர்ட் ஸ்டாலின் ஜார்ஜ் ஜெப மகிமா இவர்கள் திருமணம் முறைப்படுத்தப்பட்டு பங்கில் உறுப்பினர்களாக மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் லூக்கா அன்பியத்துடைய உறுப்பினர்களாக செயல்படுவார்கள். கழிந்த வாரம் அன்பிய வழியாக கலெக்ஷன் வியாகுலன் என்பியம் 4000, மார்க் என்பியம் 11,000, அந்தோனியர் என்பியம் 2000, சுசேப் என்பியம் 3000, குழந்தையஸ் என்பியம் 6500, அநேதரஸ் என்பியம் 1000, பனிமேயன் என்பியம் 500, விண்ணகன் என்பியம் 1000, சவேரியர் என்பியம் 500, அல்ஃபோன்ஸ் என்பியம் 1000, அருளப்பர் என்பியம் 5500, ஜான் பிரிட் என்பியம் 13,200, ஆரோக்கியன் என்பியம் 6,500, அன்னை வேளாண் என்பியம் 4000, லூர்தன் என்பியம் 5,500, மொத்தம் 65,200 நன்கொடைகள். புஷ்பராஜ் ஆரோக்கியன் என்பியம் ரூபாய் 5,500, பிரேசில் ஆண்ட்ரோ இஞ்ஞாசில் ரூபாய் 20,000 நன்கொடை வழங்கிய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இறைவனுடைய அருள்கரம் இந்த குடும்பத்தின் மீது நிறைவாக தங்கி வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களை, நம்முடைய ஆலயத்தை மே மாதத்திலே கட்டி முடித்து அர்ச்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. எனவே நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கிறது. எனவே நாம் எல்லாரும் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய காசு நம்முடைய பங்கேற்பு தொகையை நாம் நிறைய பேர் கொடுத்து முடித்து விட்டோம். கொடுக்காதவர்கள் தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாரமும் அதை கொடுத்து நம்முடைய ஆலய பணிகள் வேகமாக நடைபெறுவதற்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பை நல்குவோம். அதே போல் நம்முடைய ஆலய அர்ச்சிப்பு விழாவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி சமபந்தி உணவு, சமபந்தி விருந்து இருக்கும். எனவே நாம் இப்பொழுதே அந்த நேரத்திலே ஒவ்வொரு ஆடு வாங்குவதற்கு பதிலாக நாம் இப்பொழுதே சிறிய ஆட்டுக்குட்டிகளை நம்முடைய வீடுகளிலே நாம் வாங்கி அதற்காக வளர்த்தோம் என்றால் அப்பொழுது அது எளிதாக இருக்கும். எனவே அதை கருத்தில் கொண்டு நாம் நேர்ச்சியாக கொடுக்க விரும்புபவர்கள், இன்னும் ஆர்வம் உள்ளவர்கள் இப்பொழுதே அந்த ஆட்டுக்குட்டிகளை வாங்கி வளர்த்து அந்த நம்முடைய ஆலய அர்ச்சிப்பு வேளையிலே அதை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் 15/8/2021 ஜெஃபி, 17/8/2021 ஆண்டனி ஜெபா ஆகாஷ், 18/8/2021 டோயல், 19/8/2021 மர்ஜித் ஜித்தின், 20/8/2021 அஸ்மினா, 21/8/2021 அனாலியா ஜோ. இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இவர்கள் வாழ்க்கையில் உயரவும் நல் மதிப்பில் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து சாதனை படைக்க பங்கின் சார்பாக வாழ்த்துவோம். இந்த வாரம் திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் 18/8/2021 ஜார்ஜ் சில்வோரியஸ் ஜெயராணி, 19/8/2021 யூஜின் தேவராஜ் மேரி கிரேசி, 20/8/2021 பிரின்ஸ் மில்லட் ராஜ் ஹெல்த் ஞான ஜாய், அனித் ஜான் லிதியா பெல்சிட், சுஜின் ஆண்டோ நிஷா, 21/8/2021 பர்னபாஸ் ராஜம், வின்சென்ட் ஜெயந்தி, விபின் பெனியா. இந்த திருமண நாளை கொண்டாடுகின்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இவர்கள் இல்லற வாழ்விலே அன்பிலும் பண்பிலும் தியாகத்திலும் அறத்திலும் சிறந்து விளங்க இறைவன் எல்லா அருள்கொடைகளை பெற்று வாழ நாம் அவர்கள் வாழ்த்துவோம். இறுதி ஜெபத்திற்காக இவரை விழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசிபர தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலராகிய நம் அன்னையின் பரிந்துரையால் நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியும் வல்லமையும் வழங்குவாராக. இறை மகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குமாறாக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூய ஆவியார் கடவுளுடைய கட்டளைகளின் பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.